மனைவியை கணவர்கள் அடிப்பது தப்பு இல்லை, சட்டப்பூர்வமாக்கும் தாலிபான்கள். குடும்ப சண்டையின் போது மனைவி மற்றும் குழந்தைகளை ஆண்கள் உடல் ரீதியாக அடிக்கலாம் என்றும், ஆனால் எலும்புகள் உடையும் அளவிற்கோ திறந்த வெளி காயங்கள் ஏற்படும் அளவுக்கோ தாக்கக்கூடாது என்ற ஆப்கானில் புதிய சட்டத்திற்கு அங்கீகாரம் அளித்து இஸ்லாமிய அமைப்பின் உச்ச தலைவர் ஹிபதுல்லா அகுண்டுட்ஸா கையெழுத்திட்டார். ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்தை தாலிபான்கள் மீண்டும் கைப்பற்றினர். தாலிபான்கள் ஆட்சியை பிடித்ததில் இருந்தே அங்கு கடுமையான சட்டத்திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக மனித உரிமை மீறல்கள் நடப்பதாக சர்வதேச அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அதிலும் பெண்கள் உயர்கல்வி கற்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் கணவன்மார்கள் மனைவியை வீட்டில் பூட்டி அடிப்பது சட்டப்பூர்வமாக்கியுள்ளது தாலிபான் அரசு. குடும்ப சண்டையின் போது மனைவி மற்றும் குழந்தைகளை ஆண்கள் உடல் ரீதியாக அடிக்கலாம் என்றும், ஆனால் எலும்புகள் உடையும் அளவிற்கோ திறந்த வெளி காயங்கள் ஏற்படும் அளவுக்கோ தாக்கக்கூடாது என்ற புதிய சட்டத்திற்கு அங்கீகாரம் அளித்து இஸ்லாமிய அமைப்பின் உச்ச தலைவர் ஹிபதுல்லா அகுண்டுட்ஸா கையெழுத்திட்டுள்ளார். ஒருவேளை மனைவியை அடித்ததில் அவருக்கு கண்ணுக்கு தெரியும்படியான காயங்கள் ஏற்பட்டு இருந்தால் கணவன்களுக்கு வெறும் 15 நாட்கள் மட்டுமே தண்டனை விதிக்கப்படுமா? அதே நேரத்தில் தனக்கு எதிராக துன்புறுத்தல் நடைபெற்றது என்பதை பெண்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். தனது உடலில் காயம் ஏற்பட்ட இடத்தை மட்டும் நீதிபதியிடம் பெண்கள் காட்ட வேண்டும் என்று புதிய சட்டம் சொல்கிறதா? தனது உடலில் மீதமுள்ள பகுதியை முழுவதும் ஆடையால் மறைத்துவிட்டு காயம் ஏற்பட்ட இடத்தை மட்டுமே காட்ட வேண்டும் எனவும், அதே நேரத்தில் தனது கணவர் அல்லது ஆண் துணை ஒருவர் நீதிமன்றத்தில் உடனிருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல தனது கணவரின் அனுமதி இல்லாமல் உறவினர் வீட்டிற்கு மனைவி சென்றால் அந்த பெண்ணிற்கு 3 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். இச்சட்டம் வன்முறையாளர்களுக்கு குறைந்த தண்டனையையும் பெண்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளையும் விதித்து பாலின சமத்துவமின்மையை வெளிப்படுத்தும் விதமாக இருப்பதாக சர்வதேச மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இச்சட்டத்தின் 9ஆம் பிரிவின்படி ஆப்கானிஸ்தான் சமூகம் மத அறிஞர்கள் உயரடுக்கு, நடுத்தர வர்க்கம் மற்றும் கீழ் வர்க்கம் என 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. குற்றத்திற்கான தண்டனை குற்றத்தின் தீவிர தன்மையை பொறுத்து அல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவரின் சமூக அந்தஸ்தை பொறுத்தே இது தீர்மானிக்கப்படும். புதிய சட்டம் தொடர்பாக விவாதிப்பது கூட குற்றம் என்றும் கூறப்பட்டுள்ளதால் புதிய சட்டம் பற்றி விவாதிக்கவே மனித உரிமை குழுவைச் சேர்ந்தவர்களும் அஞ்சுகிறார்களாம். ஆப்கானிஸ்தானின் மனித உரிமைகள் அமைப்பான ரவாதரி குற்றவியல் நடைமுறை சட்டத்தை அமல்படுத்தும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். அது நடைமுறைக்கு வராமல் தடுக்க அனைத்து சட்ட வழிமுறைகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையையும் பிற சர்வதேச அமைப்புகளையும் அறிக்கையின் மூலம் வலியுறுத்தியுள்ளது.